நான் இங்க இருக்கேன்டி. அவ ரோஹிணி ரூம்ல பீட்சா சாப்பிட்டுட்டு இருக்கா. வேற ஏதோ ஒரு பெரிய விஷயம் நம்ம எல்லாரும் மறைச்சிட்டு இருக்கு. முதல்ல அது என்னன்னு கண்டுபிடிக்கணும். டுடே ப்ரமோ பார்த்தீங்கன்னா மீனாவோட அம்மா கோயிலுக்கு போகிறாங்க. அங்கே பார்வதியும் விஜயாவே பார்க்குறாங்க. விஜயா வந்து மண்சோறு சாப்பிட்றாங்க. இதை பார்த்த உடனே மீனாவோட அம்மா என்ன சம்மந்தி இதுன்னு கேட்குறாங்க. விஜயா வழக்கம் போல் மீனாவோட அம்மா மேலே கோவத்தை காட்டுறாங்க. உங்களுக்கு சந்தோஷம் தானே நான் இப்படி இருக்கிறத பார்த்துன்னு சொல்கிறாங்க. அதுக்கு மீனாவோட அம்மா இருந்துக்கிட்டு அப்படியெல்லாம் இல்லை சம்மந்தின்னு சொல்கிறாங்க. உடனே விஜயா நடிக்காதீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கடுத்து என்ன நடக்குதுன்னா முத்துவும் மீனாவும் ரதியோட லவ் பண்ணுற பையன் வீட்டுக்கு போகிறாங்க. போய் அவங்களை கன்வின்ஸ் பண்ணி எப்படியாச்சும் கல்யாணத்துக்கு பெர்மிஷன் வாங்கிடணும்னு சொல்லிட்டு போய் அவங்களால முடிஞ்சதை ட்ரை பண்ணுறாங்க. அப்போ முத்து போய் பேசுகிறப்ப பார்த்தீங்கன்னா அந்த பையனோட வீடு சுத்தமாக ஒத்துக்கலை. அந்த பொண்ணோட வீட்டுக்கும் பையன் வீட்டுக்கும் மறுக்க சண்டை வருது. முத்துவும் வந்து இடையில பேசுகிறாரு. ஆனால் யாரும் எதுவும் கேட்டுக்கல. ஒரு வழியாக முத்து ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணிடுறாரு. பண்ணி 2 வீடுமே கல்யாணத்துக்கு ஒத்துக்கிட்டாங்க. ஒத்துக்கிட்டக்கப்புறம் பொண்ணு வீட்டுக்காரவங்க அப்போ தான் சொல்கிறாங்க, நீங்கள் ரொம்பவே நல்லவர், ஆனால் உங்கள் அண்ணன் வந்து இப்படி இருப்பாருன்னு நாங்கள் நினச்சே பார்க்கல, இப்படி அவர் பேசுவாருன்னு நாங்கள் நினச்சே பார்க்கல, அவரை வந்து பாருங்கன்னு சொல்கிறாங்க. உடனே முத்துவும் மீனாவும் ஷாக் ஆகி அவங்க கூட ரூமுக்கு போகிறாங்க. ரூமில் போய் பார்த்தா மனோஜை கட்டி போட்டு வச்சுருக்காங்க. என்ன ஆச்சுன்னு சொல்லி முத்து கேட்குறப்ப அப்போ தான் வந்து ரதியோட வீட்டில் இருக்கிறவங்க சொல்கிறாங்க, இந்த மாதிரி உங்கள் அண்ணன் வந்து நான் சொல்யூஷன்ஸ் தரேங்கிற பேரில் பேபியை அபார்ட் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லி ரொம்ப லெத்தாலாஜிக்காக சொன்னார். எங்களுக்கு கோவம் வந்துருச்சுன்னு சொல்கிறாங்க. அதனால் அவங்க மனோஜை அடித்து ரூமில் கட்டி வச்சுட்டாங்க. ரோகிணியும் அங்கே இருக்காங்க. முத்து பேசி மனோஜை ரோகிணியும் வெளியில் கூட்டிகிட்டு வராரு. வெளியில் வந்த உடனே மனோஜ் முத்துவை பார்த்து இங்கே நடந்தது எதுவும் நீ வெளியிலையும் வீட்லேயும் சொல்லிடாதடா அப்படின்னு சொல்கிறாரு. முத்து இதெல்லாம் கேட்டுட்டு இதை சொன்னேன் அப்படின்னா அசிங்கம் உனக்கு இல்லடா எனக்கு தாண்டா அப்படின்னு சொல்லிட்டு முத்துவும் மீனாவும் அந்த இடத்துலேருந்து கிளம்புறாங்க. ரோகிணியும் மனோஜ் அடுத்து என்ன பண்ணலாங்கிறத யோசிக்கிறாங்க. டுடே ப்ரமோ இவ்வளோ.